ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இன்னைக்கு 1st டிசம்பர் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸ்டடி படியில் என்சிஆர்டி ஸ்கூல்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6 to 12 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். லைன் பை லைன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல்ஸ் ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் பிடிஎஃப் இருக்குது. அதில் எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ் பில் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லோக்சபாவில். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ சேலரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2021. நம்ம பில் பற்றியும் அமெண்ட்மெண்ட் பற்றியும் ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். பில் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பில் பாஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சட்டமாக கொண்டு வர முடியும். அது பில் என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் பிரசிடெண்ட்டில் போகும். பிரசிடெண்ட் ஓகே பண்ணாதான் அது ஆக்டாக மாறும். ஸோ அது மாதிரி இப்போ ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லோக்சபாவில். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும். அமெண்ட்மெண்ட்னா ஏற்கனவே இப்போ ஒரு ஆக்ட் இருக்கலாம், ஒரு சட்டம் இருக்குது, அதில் ஏதாவது சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா அதை தான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பில் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்களா, அவங்களோட சேல்ரி, அவங்களுக்கான கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் பற்றி, அப்புறம் பார்த்திங்கன்னா பென்ஷன், எந்த மாதிரி விஷயங்கள் பற்றி ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க 2021. அந்த பில்லை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அமெண்ட்ஸ் ஹைகோர்ட் Judges Salaries and Conditions of Service Act 1954 and Supreme Court Judges Salaries and Conditions of Service Act 1950. ரெண்டு ஆக்ட் ஆல்ரெடி இருக்குது. 1954 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பற்றியும், ஆஃப்டர் தட் 1958 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களுக்கான சேலரி கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆல்ரெடி ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அதை சீர்திருத்தம், அது அமெண்ட்னா அதுதான். ஸோ அதன்படி இப்போ ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்களே, அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான். எப்போ அப்படின்னா, என்டைட்டில் டு ஒன் அடிஷ்னல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன் ஆர் ஃபேமிலி பென்ஷன். ஸோ அப்படின்னா என்ன, நம்ம டீட்டெயிலாக ஆஃப்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பென்ஷனாக நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மாதம் பணம் அனுப்புவாங்க. இதுதான் பென்ஷன்னு சொல்கிறது. அதை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம். இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பென்ஷன் அப்படிங்கும்போது பென்ஷன்ன்றது பேமெண்ட் எப்படின்னா பப்ளிக் சர்வன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் தேர் சர்வீஸ், அவங்களோட சர்வீஸை முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் பென்ஷன் ஒரே சேல்ரி ரேட்டாக இருக்குமானா கிடையாது. அது அவங்களோட நேச்சர், அந்த எந்த ஜாபில் இருக்காங்க அந்த நேச்சர் பொறுத்து இருக்குது, எல்லாமே மாறும். ஸோ அவங்க இருக்க பொசிஷனை பொறுத்து பென்ஷனோட ரேட், அந்த சேல்ரி ரேட்டுமே மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் மோட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அண்டர் ஸ்டாட்யூட்டரி ரூல்ஸ், கிராட்டிட்டி ப்ளஸ் அதர் சம்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மாடிஃபைட் பை த பார்லிமெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம், ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவாங்க பார்லிமெண்ட். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சேலரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட இது ஆக்டை பற்றி நம்ம பார்த்தாங்கன்னு, அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு விஷயத்த இது பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். என்னென்னா, ஒன்று 65 வயசு எந்த பர்சன் ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்க அட்டைன் பண்ணியிருக்கணும். இன்னொன்று என்னென்னா, ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கணும், அவங்க ரிட்டையர் ஆகிறது மெடிக்கலி சர்டிஃபைடாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ரொம்ப பேட் ஹெல்த், ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அப்படி ரிட்டையர் ஆனாலும் இன்னொரு 65 வயசு, இது வயசு ரெண்டுமே ஆனால் மட்டும்தான் இந்த சட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுமே அந்த இது இருக்கணும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சேலரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1954, அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. கம்ப்ளீட்டட் 12 years ஆஃப் சர்வீஸ் செஞ்சுருப்பாங்கல்ல, வேலை செஞ்சது 12 வருஷம் பண்ணி கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 62 வயசு அட்டைன் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் தட் மெடிக்கலி சர்டிஃபைட் ஆகிருக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அவங்க பேட் ஹெல்த்னாலே, உடம்பு முடியலன்னு மட்டும்தான் ரிட்டையர் ஆகிருக்கணும். இந்த 3 விஷயமும் இருக்கிறது தான் இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆக்டுக்குள்ள எந்தெந்த இது வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கிளியராக படிச்சுக்கோங்க. அந்த இயர்ஸ்லாம் மாறுது பார்த்தீங்கள்ல, ஸோ அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம படித்தோம்ல மைட் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சேலரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1958 அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேசிக் பென்ஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு 6,18,000 பெர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு அதை வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அந்த பென்ஷன். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 15 லட்சத்தை வந்து தாண்டக்கூடாது. இது வந்து அதில் கொடுத்துருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சேலரிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 1954 இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 15 lakh வந்து பெர் ஆனம் வந்து பென்ஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. இதே ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா 13 lakhs வந்து தாண்டக்கூடாது. இதுதான் வந்து அந்தந்த ஆக்டில் சொல்லியிருக்குது. ஃபேமிலி பென்ஷன் இப்போ வந்து பேசிக் பென்ஷன்னா என்ன நம்ம படிச்சுட்டோம். இப்போ ஃபேமிலி பென்ஷன்னா என்னென்னா இப்போ வந்து அந்த யார் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல அவருங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த பென்ஷன் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்க ஃபார் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 30% to 50% ஆஃப் த சேலரி. என்னென்னா இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக ஒரு தொகை வாங்கியிருப்பாங்கல்ல சேல்ரி அதில் ஒரு 30% ஒரு 50% இது ரிலேட்டடாக இதுக்குள்ளே வந்து கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா பென்ஷனாக வந்து கொடுப்பாங்க அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ இதுதான் ஃபேமிலி பென்ஷன். இதே அடிஷ்னல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன் அப்படின்னா என்னென்னா இது வந்து பேசிக் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அடிஷ்னலாக இன்னும் காசு கொடுப்பாங்க, அந்த பென்ஷன் கொடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய செலவு வரும். ரைட். ஸோ அதான் 80 வயசு அட்டைன் ஆனதுக்கப்புறம் இந்த அடிஷ்னல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன்றதை கொடுப்பாங்க. ஏன்னா ஓல்டு பென்ஷனருக்கு வந்து ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அடிஷ்னல் குவாண்டம் ஆஃப் பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த பில்லை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் 2018 ஜட்ஜ்மெண்ட் பை குவஹாட்டி ஹைகோர்ட். ஸோ குவஹாட்டி எங்கே இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரைட், அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ இந்த குவஹாட்டி ஹைகோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போனா 2018 வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதனால் அந்த ரிசல்ட் படி தான் இந்த பில்லை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாங்க. அவர் யாருன்னா வீரேந்திரா தட் கியானி. இவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைல் பண்ணியிருக்காரு, ரைட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா இவருக்கு வந்து 80 வயசு ஆக போகுது. ஸோ அடிஷ்னல் குவாண்டம் ஆஃப் பென்ஷனுக்காக ரைட் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன எதுக்குன்னா 80th year 80 வயசு ஆனதுக்கப்புறம் அடிஷ்னல் பென்ஷன் கிடைக்கல, அதுதான். ஸோ இதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடிஷ்னல் பென்ஷன் அவைலபிள் ஆகும் 80 வயசு அட்டைன் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அது அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி தான் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ஒமிக்ரான் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நியூவாக வந்து கொரோனா வைரஸ் வேரியண்ட் வந்து உருவாகிருக்கு. நான் வேரியண்ட்னா என்ன நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா ஒரு கொரோனா வைரஸ் ஆகட்டும் எந்த ஒரு வைரஸோ எதாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மேலே தன்னோட உடம்பு வந்து மாட்டிக்கும். அதோட உள்ளே இருக்க விஷயங்களை மாற்றி இன்னொரு உருவமாக வரும். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வேரியண்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொரோனா வைரஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லாட்ஸ் ஆஃப் வேரியண்ட்டாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து மாறி இருக்க வேரியண்ட்டுக்கு பேர் ஒமிக்ரான். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னத்தை பற்றி எந்த ஸ்டேட் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கேரளா ஸ்டேட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. டஃப் ரூல்ஸ் ஆன் அன்வேக்சினேட்டட், no free treatment to those who do not cooperate with containment activities. அப்படின்னா என்னென்னா யார் வேக்சினேஷன் எடுக்கலையோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட். அன்வேக்சினேட்டட் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்களா, அன்வேக்சினேட்டட்னா இந்த மாதிரி ஊசி போடாமல் இருப்பாங்கல்ல அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு RT-PCR டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒவ்வொரு வாரமும் எடுத்துக்கணும். ஸ்பெஷல் கம்பெயின் வந்து December 1 15 வரைக்கும் இருக்கும். எதுக்குன்னா இந்த மாதிரி வேக்சினேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக. விஜில் அகைன்ஸ்ட் நியூ வைரஸ் வேரியன்ட் ஒமிக்ரான் டு பி ஸ்டெப்ட் அப். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஒமிக்ரான் வந்து வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் அவங்க எடுத்துக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா
யார் யார் அன்வேக்சினேட்டட் இண்டிவிஜுவல்ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாது அப்படின்னு தான், அவங்க வந்து நாட் ட்ரீட்டட் பை த கவர்மெண்ட், அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா தயக்கப்படுவாங்கல்ல போயிட்டு ஊசி போட்டுக்கிறதுக்கு தயக்கம், அதுதான் வேக்சின் ஹெசிடென்சிங்கிறது. அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ வேக்சினேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் இது ஒரு ப்ரைமரி பர்பஸ். எதுக்குன்னா இப்போ வந்து அந்த டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஒரு வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த வேக்சினேஷன் போடுவோம். அது இஃப் சப்போஸ் ஊசி போட்டும் நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா டெத் லெவலுக்கு போகாது, ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் மேலோட்டமாக வந்துட்டு போயிடும். அதுக்காக தான் நம்ம வேக்சினேஷன் போடுறது. பெனிஃபிட் என்ன அப்படின்னா இதனால் நம்மளுக்கு ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து அது வந்து உருவாகுது. அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி டிசீஸ் அவுட் பிரேக் பேண்டமிக்கில் நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேக்சின் ஹெசிடென்சி தான் வந்து ரொம்ப அப்டெக்கிளாக இருக்குது. அப்டெக்கிள்னால் தடையாக இருக்குன்னு அர்த்தம். வேக்சின் ஹெசிடென்சியை முன்னாடியே சொன்னேன், அதை தயக்கப்படுவாங்க நிறைய பேர் போயிட்டு அந்த ஊசி போட்டுக்கிறதுக்கு. அதனால என்ன ஏன் அப்படி படுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா போய் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அங்கே நிறைய சர்வீசஸ் இப்போ நிறைய வந்து கம்பெனிலாம் போட்டிருக்காங்க. நிறைய வந்து போட்டாலும் நிறைய பேர் தயங்குறாங்க போட்டுக்கிறதுக்கு. அதனால் அது ரொம்ப பெரிய தடையாக இருக்குது. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு வேக்சினேஷன், ஸ்லோவர் வேக்சினேஷன், ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இப்போ எல்லோரும் வந்து போட்டுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பொறுமையாக ஸ்லோவாக எல்லோரும் வேக்சினேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகுது, அது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொரோனா வந்து எப்படி இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும்போது இன்னொரு பக்கம் என்னது ரொம்ப பொறுமையாக போட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க பீப்புள், அதை தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அதை முழுசாக அழிக்கிறதுக்குள்ளே இப்போ இவங்கெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு வேரியண்ட்டாக அது மாறிடுது. ஸோ வேரியண்ட்டாக மாற புதுசாக அது உருவெடுத்து வருது. நம்மளும் ரொம்ப பொறுமையாக தான் வேக்சினேஷன் பண்ணுறோம். இதனால தான் நிறைய வந்து டெத்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க வேக்சின் ஹெசிடென்சினால எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு. ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து வேக்சின் ஹெசிடென்சிக்கான ஒரு இதாக முக்கியமாக இருக்குது அப்படின்னா ஒன் இஸ் லேக் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாதது ஒன் ஆஃப் த ரீசன். ஆஃப்டர் தட் பார்த்தோம்னா தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து பரவுறது சோஷியல் மீடியாவில், அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதை போட்டால் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி சிலது உண்மையாக இருக்கும் சிலது பொய்யாக இருக்கும். அதை பார்த்துட்டு மக்கள் வந்து பொய்யானதை வந்து நம்பிட்டு இருப்பாங்க. அதனால் போயிட்டு அந்த ஊசி போட்டுக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன். ஆஃப்டர் தட் காஸ்ட் ஆஃப் வேக்சின் வந்து ரொம்ப விலையாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ப்ரொபகேண்டா. என்ன ரிலீஜியஸ் ப்ரொபகேண்டா அப்படின்னா சில ரிலீஜியன்ஸில் எப்படி இருக்கணும், ஏன்னா வந்து வேக்சின் வந்து எப்படி தயாரிப்பாங்கன்னா மைக்ரோப்ஸு, கெமிக்கல்ஸு, அந்த மாதிரி அனிமல் டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களோட ரிலீஜியன்ஸில் வந்து ரொம்ப அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அவங்க அதனாலும் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் வேக்சின் ஹெசிடென்சிக்கு. அப்புறம் டிஜிட்டல் டிவைட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆன்லைன் முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோவின் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதில் அவைலபிலிட்டியை பார்த்துட்டு நம்ம போயிட்டு அப்ளை பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு வேக்சினேஷன் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஃபேக்டர்ஸாக இருக்குது இந்த வேக்சின் ஹெசிடென்சிக்கு. ஹர்டில்ஸ், சேஃப் அண்ட் ஸ்பீடி வேக்சினேஷன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன தரேன்னா வேக்சின் ஹெசிடென்சி, ஆஃப்டர் தட் சப்ளை டிஃபிசிட்னா ஒன்றும் இல்லை, சப்ளையில் வந்து டக்குன்னு போயிட்டு சப்ளை ஆகாமல் இருக்கிறது தான். ஃபெட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்சின் ப்ரொக்யூர்மெண்ட் ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வேகமாக வேக்சினேஷன் போக முடியாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான தடைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோன்னா வே ஹெட். ஸோ என்னென்னா இப்போ வேறு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது வேக்சின் ஹெசிடென்சி, இதெல்லாம் எப்படி ஓவர் கம்பெனி என்ன பண்ணலாம் அப்படின்னா credible, science based and authentic information to be circulated. அப்படின்னு என்னென்னா ரொம்ப இப்படி ஒரு எவிடென்ட்டான ஒரு விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக பீப்புள் நம்புவாங்க. சும்மா நம்ம சொல்கிறதுக்கும் இப்போ எவிடென்ஸோடு சொல்லும்போது சயின்டிஃபிக் வழியில் சொல்லும்போது எல்லோரும் நம்ப முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சர்க்குலேட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். எப்படி அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ், கல்ச்சுரல் லீடர்ஸ், லோக்கல் ஆர்டிஸ்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க மூலியமாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணலாம் விழிப்புணர்வை. அது மட்டும் பார்த்தோம் இப்போ வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு புக்கையோ நோட்டை வச்சு இந்த பேபர்னு சொன்னோம்னா நம்மளுக்கு புரியாது, வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணலாம், மியூசிக் மூலியமாக இல்லை முரால்ஸ் மூலமாக இல்லைன்னா கிராஃபிச்சி, டான்ஸ், ட்ராமா இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக சொல்லும்போது லோக்கல் லாங்குவேஜில் அவங்களுக்கு ஈஸியாக போயிட்டு மனசில் பதிஞ்சு அவங்களுக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஸ், ஸோ ஒர்க்கர்ஸ் மூலயமா போயிட்டு அவங்களுக்கு சொல்லலாம். செப்பரேட் ஹெல்ப்லைன் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மிஸ்டு கால் கம்பெனி நடத்துறது மூலமாக கால் பண்ணி அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கலாம். ட்ரஸ்ட் பில்டிங், ஹானஸ்டான இன்ஃபர்மேஷன் நம்ம பழகும்போது அந்த பீப்புளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நம்ம போய் போட்டுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம வந்து என்ன பண்ணணும், உருவாக்கணும். அதை வந்து பில்ட் பண்ணணும், நம்பிக்கை அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக வேக்சின் ஹெசிடென்சி வந்து கம்மியாகி வேக்சினேஷனோட ஸ்பீட் அதிகமாகும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நியூ வேரியண்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்குள்ளே ஃபுல் வேக்சினேஷன் கவர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் பார்த்தோன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிட்டிசன்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட குடிமகனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் மெம்பர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் தான் வந்து சிட்டிசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை என்ஜாய் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ், அதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டு த இந்தியன் சிட்டிசன், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 இதில் வந்தோன்னா நம்ம சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரொவிஷன் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆக்சுவலி என்னென்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸே வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிகல் 5 to 11 டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப். ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒன்லி ஐடென்டிஃபை த person who became citizens of India as its commencement January 26, 1950. It doesn't deal with the problem relating to the acquisition or loss of citizenship. என்னன்னா முக்கியமான விஷயம் இது. ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து பெறதோ லாஸ் ஆகுதோ அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணலை இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணவே இல்லை. ஒன்லி ஐடென்டிஃபை த பர்சன். இது வந்து ஐடென்டிஃபை பண்ணது ஒரு பர்சன் யார் வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் இட்ஸ் கமென்ஸ்மெண்ட் January 26, 1950 அது மட்டும் தான். பட் டஸ் நாட் டீல் வித் த ப்ராப்ளம் ரிலேட்டிங் டு த அக்விசிஷன் ஆர் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 11 பொறுத்த வரைக்கும் ஸோ ரெகுலேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை எனாபிள் பண்ணுது. எப்படி அப்படின்னா ஆர்டிகல் 11 வந்து சிட்டிசன்ஷிப்போட ரெகுலேஷனை எனாபிள் பண்ணுது. எப்படின்னா ஒரு ஆக்ட், ஒரு சட்டம் வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட் மூலமாக கொண்டு வந்து அதில் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். அதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 சொல்கிறோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் ஆஸ் வெல் அஸ் த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அது வந்து இதில் வரும் இந்த 1955 ஆக்டில். என்னென்னா இந்த ஆக்டை வந்து 9 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அமெண்ட்னா சொல்லியிருக்கோம், சீர்திருத்தத்துக்கு வந்து பில்லை வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 9 டைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்விசிஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் நான் பெறணும்னா என்ன மாதிரி பெறலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் 5 ways, 5 வழியில் நம்ம பெறலாம். ஒன்று வந்து என்னென்னா இங்கேயே பிறந்திருந்தால் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஆஃப்டர் 3rd January December 2004 இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு அப்புறமோ இல்லை அன்னைக்கோ பிறந்திருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், குடியுரிமை வாங்க முடியும். சிட்டிசன்ஷிப் பை டெசன்ட் அப்படின்னு என்னென்னா பர்சன் ஹூ ஆர் பார்ன் அவுட் சைட் இந்தியாவில் வேற எங்கேயாவது பிறந்து ஆன் ஆர் பிஃபோர் 3rd December 2014 ஸோ அவங்களுமே பெற முடியும். எய்தர் பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ் இருந்திருக்கலாம் பை பர்த், அந்த ஒரு விஷயம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வாங்கலாம் நம்மளால் குடியுரிமை இந்தியாவில். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் வந்து இந்தியன் ஆரிஜினாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கலாம். பர்சன் மேரிட் டு அன் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் has been a resident for 7 years before applying. இப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்க சிட்டிசன்ஷிப்புக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 7 வருஷம் அவங்க வந்து இந்தியாவில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வாங்கலாம். இஃப் சப்போஸ் இந்தியன் சிட்டிசனை யாராவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா அவங்களும் வந்து சிட்டிசன்ஷிப் பெறலாம் பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன் மூலயமாவும் வாங்கலாம். ஃபுல்ஃபில் த குவாலிஃபிகேஷன் இந்த 3rd ஷெட்யூல் 3வது ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா சில பல குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தகுதிகள். அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி, எந்த ஒரு கண்ட்ரியோட குடிமகனாக கூட இருந்துக்கலாம். ஷுட் ஹாவ் ரெசிடென்ட் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15 மாதம் வந்து இருந்திருக்கணும். இப்போ நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன்னா இப்போ பாஸ்ட் 12
மாதம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும்னா இருந்திருக்கணும் இந்தியாவில், அதை தான் சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ட்னா இங்கே இருந்திருக்கணும் நான், இந்த சர்வீஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் இன் இந்தியா ப்ரையர் டு அப்ளை ஃபார் சிட்டிசன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னதுன்னா அந்த 3rd ஷெட்யூலில் சொல்லியிருக்காங்க. இதை பெற்றிருந்தால் என்னால் வந்து குடியுரிமை வாங்க முடியும். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா இப்போ இந்தியாவில் ஒரு பார்ட் அந்த நான் இருக்க பார்ட் இப்போ நான் ஒரு டெரிட்டரியில் இருக்கேன், அந்த டெரிட்டரி வந்து இந்தியாவில் ஒரு பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும், குடியுரிமை வாங்க முடியும். அதாவது அதில் சொல்லியிருக்காங்க டெரிட்டரி பிகேம் அ பார்ட் ஆஃப் இந்தியா. நான் இருக்க இடம் இந்தியாவில் ஒரு பார்ட்டாக இருந்துச்சுன்னா என்னால் குடியுரிமை வாங்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 5 ways டு எப்படி சொல்கிறது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியும். ஓகேங்களா, குடியுரிமையை வந்து வாங்குறதுக்கான வழிகள் வந்து இந்த 5 வழி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அந்த குடியுரிமை வாங்குறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ குடியுரிமை இழக்கிறது எப்படி இழக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ரினன்சியேஷன் மூலயமா. அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து டிக்ளரேஷன் இந்த ப்ரெஸ்கிரைப் மேனர் மைனர் சைல்டு சீசஸ் டு பி a citizens of India. Child can regain citizenship after later if she or he wishes. Government eased the process of renunciation of citizenship and it takes maximum of 60 days for the renunciation process. ஸோ என்னென்னா இப்போ ஒருத்தவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது அந்த குடியுரிமையை நான் வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா தே கேன் ஈஸிலி எப்படி சொல்கிறது மறுபடியும் அதை வந்து விட்டுறலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60 நாளுக்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராசஸ் முடியணுன்ட்டு 60 நாள் தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அந்த ப்ராசஸ் முடிச்சிடணும் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா பை டெர்மினேஷன்னாலே முடிவுன்னு அர்த்தம் நார்மலாக. அக்வயர் ஆஃப் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் நோன்லி ஆர் வாலண்டர்லி. வேறு எப்படின்னா இப்போ ஃபாரின் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வாங்கிட்டாங்க, வெளிநாட்டில் வந்து குடியுரிமை வாங்கிட்டாங்க, தெரிஞ்சோ இல்லை வாலண்டரியாவோ அவங்களாவே போய் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து அதை குடியுரிமை வந்து இழப்பாங்க. இல்லை அப்படின்னா பை டிப்ரிவேஷன். அப்படின்னா என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெர்மினேட் தி சிட்டிசன்ஷிப். அவங்க வந்து என்ன பண்ணலான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒருத்தவங்களோட சிட்டிசன்ஷிப்பை என்ன பண்ண முடியும், பறிக்க முடியும். ரீசன் என்ன மாதிரி ரீசன்னா ஃப்ராட் தான், அப்டைனிங் சிட்டிசன்ஷிப் பை ஃப்ராட். ஸோ ஃப்ராட் தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா குடியுரிமை வாங்கினாங்கன்னா அவங்களத பறிக்க முடியும். இல்லைனா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு டிஸ்லாயலாக இருந்தாங்க அப்படின்னா அதையும் பறிக்கலாம். அன்லாஃபுல் ட்ரேடிங் ஆர் கம்யூனிகேஷன் வித் த எனிமி டியூரிங் வார். இப்போ போர் நடக்கும்போது நம்மளோட எதிரிகள்கிட்ட வந்து பேசுறது மூலமாவோ இல்லை சட்டத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்களோட குடியுரிமையை நம்மளால் பறிக்க முடியும். இஃப் imprisoned in any country for 2 years within 5 years after registration or naturalization. இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சிட்டிசன்ஷிப் 5 வருஷத்து, அந்த 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வெளிநாட்டில் எங்கேயோ வேறு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இம்ப்ரிசான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா அப்போ கூட இந்த குடியுரிமை பறிக்கப்படும். இஃப் த ரெசிடென்ட் இஸ் அவுட் ஆஃப் இந்தியா ஃபார் 7 years கண்டினியூஸ்லி. இப்போ வந்து இங்கே குடியுரிமை வாங்கிட்டு 7 வருஷம் வந்து இந்தியாக்கே வந்து தங்காமல் 7 வருஷம் வேறு எங்கேயாவது தங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சிட்டிசன்ஷிப்புமே என்னது குடியுரிமை இந்திய குடியுரிமையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, பறிச்சிருவாங்க. யார், சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்படிலாம் இருந்தால் மட்டும் இதை வந்து பறிக்க முடியும். இந்த 3 வழியில் வந்து என்ன பண்ண முடியும்னா குடியுரிமையை வந்து ஒருத்தவங்கள்ட்ட பறிக்க முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் கார் அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த நியூஸில் இருக்குது. ஸோ இந்தியன் காரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் இந்தியன் கார், அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பாஸ் காரஸ், ஆல்சோ நோன் அஸ் கார் ஆர் இந்தியன் பைசன்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் லிவிங் பொவைன். இது வந்து என்னென்னா ஒரு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு லிவிங் பொவைன் பிலாங்கிங் டு த குரூப் ஆஃப் வைல்ட் ஆக்சன். ஸோ வந்து என்னன்னா இது எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னா வைல்டு ஆக்சனை வந்து குரூப்பை வந்து சேர்ந்தது. இதில் வந்து 3 சப்ஸ்பீஷியஸ். ஸோ வகைகள்லாம் சொல்கிறோம், அதில் வந்து அதுக்கு கீழே 3 வகைகள் இருக்குது. போஸ் காரஸ் ரெடி, அப்புறம் போஸ் காரஸ் ஹுபாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ் காரஸ் அப்படின்றது இந்தியா, நேபாள், பூட்டானில் இருக்குது. போஸ் காரஸ் ரெடி அப்படின்றது வந்து இந்தோ சைனா ரீஜன்லேயும் மியான்மர் இங்கெல்லாம் இருக்கும். மியான்மருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக உடனே ஸ்டாப் பண்ணி கமெண்ட்டில் கொடுங்க. சரி, தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை வந்து தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக கொடுங்க. பாஸ் காரஸ் ஹுபாக்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா
இந்த மாதிரி ரீஜன்ஸில் இதெல்லாம் காணப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிறது வந்து மேல் கார், கீழே இருக்கிறது ஃபீமேல் கார். இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். லார்ஜர் தேன் த கவுஸ். இது என்னென்னா மாடு இருக்குதுல்ல அதை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 600 அண்ட் 1000 kgs இருக்குது. ஓகேங்களா, 600 and 1000 kg வந்து இருக்கும். வைடு ஷோல்டர், அதோட வந்து ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அகலமாக இருக்கும். வைட்னா அகலமாக இருக்குது. 1.6லேருந்து 1.9 வந்து மீட்டர் இருக்கும். ஹேவ் ஹார்ன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கொம்பு இருக்கும். ஷோல்டர் ஹம்ப், அது வந்து ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹம்ப் மாதிரி இருக்கும், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மேடு மாதிரி இருக்குதுல்ல, அதை தான் சொல்கிறது. லாங்கிவிட்டி அப்படின்றது 30 வருஷம் வரைக்கும் இது வாழும். சோஷியல் அனிமல்ஸ் அண்ட் லிவ் இன் ஹர்ட்ஸ். இது வந்து என்னென்னா நார்மலாக இருக்கும் எல்லா இடத்துலையும், அது மட்டும் இல்லாமல் ஹர்ட்ஸில் இருக்குது. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா டயர்னல் ஸ்பீஷஸ்னு சொல்கிறாங்க. என்னென்னா டயர்னல் ஸ்பீஷஸ் அப்படின்னா என்னென்னா டே டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஹேபிடேட் எங்கே இருக்கும் அப்படின்னா ரேஞ்சஸ் ஃப்ரம் ட்ராபிக்கல் வெட், பேம்புனா ஒன்றும் இல்லை, மூங்கில்னு சொல்கிறோம் அதுதான், ட்ராபிக்கல் மாய்ஸ் டெசிடியஸ், ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ், சோலா ஃபாரஸ்ட் எக்ஸட்ரா இந்த மாதிரி ரீஜன்ஸில் அது வந்து வாழும். இம்பார்ட்டன்ட் ப்ரே ஸ்பீஷஸ் ஃபார் டைகர். ஸோ என்னென்னா இது வந்து இரையாக இருக்குது. ஓகேங்களா, ப்ரேனா ஒன்றும் இல்லை, இறைன்னு சொல்கிறோம்ல அதுதான். இது வந்து என்னென்னா டைகருக்கு ஒரு இரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா கன்ஃபைன் டு த ஓரியண்டல் பயோகிராஃபிக் ரீஜியன்ஸ். ஸோ அது எங்கெங்கே நம்ம பார்க்கலாம். இந்தியா, நேபாள், பூட்டான், கம்போடியா, சைனா, த லாவோபீடியார், பெனிசுலா, மலேசியா, மியான்மர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம், இந்தியா. ஸோ இங்கெல்லாம் இருக்கும். இந்தியா டிஸ்ஜங்க்ட் ரீஜியன்ஸ், சதர்ன் வெஸ்டர்ன், அப்புறம் சென்ட்ரல், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, இந்த மாதிரி இடத்துலலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். டிஸ்ட்ரிபியூட்னா ஒன்றும் இல்லை, இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத டிஸ்ட்ரிபியூஷன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஏரியாவெல்லாம் டெஃபினட்டாக போயிட்டு மேப்பில் உடனே பாருங்கள், எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டெஃபினட்டாக பாருங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேப் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஜஸ்ட் என்ன பாருங்கள், அது பார்டரிங் கண்ட்ரீஸ் என்ன, லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸா. ஸோ இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னா, இப்போ ஒரு இடம் பார்க்குறீங்கன்னா அது லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸா, இல்லை வாட்டர் ஏதாவது பக்கத்தில் சீ இருக்கா, என்ன சீ இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும். வேறு என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ் அதோட பார்டரை ஷேர் பண்ணுது அப்படி பார்க்கணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஜஸ்ட் கேபிட்டல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரி படிக்கிறீங்கன்னா அது வழியாக என்னென்ன, இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் போகுதா, ஈக்வேட்டர் போகுதா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் போகுதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மேப் பேஸ்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டுனா அதுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போச்சிங். போச்சிங்னா கடத்துறது தான். கன்செப்ஷன் சாப்பிட்றதுக்காகட்டும், க்ராப் ப்ரொடெக்ஷன், மெடிசினல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ட்ராஃபிக் ஹண்டிங், அதான் வந்து வேட்டையாடுற இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹேபிடட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா டு அக்ரிகல்ச்சர் யூஸ் ஆர் கமர்ஷியல் பிளான்டேஷன். ஸோ இதில் என்னென்னா ஹியூமன் அனிமல் கன்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம். அப்போ ஹியூமன் அனிமல் கன்ஃப்ளிக்ட் ஆகுதுல்ல, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஹேபிடட் லாஸ்லாம் வந்து நடக்கும். இது ஒரு விஷயம். அப்புறம் வல்னரபிள் டு ஆல் தி டிசீசஸ். இதில் வந்து நிறைய டிசீஸ் வந்து வல்னரபிளாக இருக்குது இதுக்கு. அது என்னென்ன அப்படின்னா ரிண்டர் பெஸ்ட், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், ஆந்த்ராக்ஸ் அண்டு ஹிமோர்ஹாஜிக் ஃபீவர், இதெல்லாமே என்னதுன்னா இந்த டிசீஸ்க்கு இது வல்னரபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டார் அட்டாக் வென் காஃப். ஸோ என்னென்னா இப்போ காஃப்னா ஒன்றும் இல்லை, அதில் ஒரு குட்டி இருக்கும்ல, அப்போ வந்து ஏதாவது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான அச்சுறுத்தலும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த எப்படி சொல்கிறது, தீஸ் ஆர் த த்ரெட்ஸ். ஓகே, எஸ்டிங்ஷன் இன் ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ வேறு என்ன எங்கெங்கே ப்ரொடெக்டட் ஏரியாஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தவ்கார் டிஆர் அண்ட் சஞ்சய் என்பி, இது வந்து எம்பி மத்திய பிரதேஷில் இருக்குது. இதே வந்து தத்தகாத் வைல்ட் லைஃப் சாங்சுரி கேரளாவில் இருக்குது. கேன்கர் வேலி நேஷ்னல் பார்க், இது சத்தீஸ்கரில் இருக்குது. இந்த பார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க், நேஷ்னல் பார்க்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத மேக்ஸிமம் ஏதாவது க்ளூ வச்சு எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன பார்க் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க், நேஷ்னல் பார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கேட்பாங்க, சிம்பிளாக கேட்பாங்க, இந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ வந்து அந்த ஜஸ்ட் அந்த ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் கிடைக்குதா. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி அதை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறது அப்படின்னா
வல்னரபிள். ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் ரொம்ப முக்கியங்க. ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் இது எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. வல்னரபிள் கேட்டகரியில் இது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஷெட்யூல் ஃபஸ்ட்டில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா WPA வேர்ல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1972 இதில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார்ட் 1ல். அப்பெண்டிக்ஸ் 1ல் சிட்டஸ் இதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் எதை பற்றி இருக்குன்னா ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட்ஸ் இன் இந்தியா. ஸோ சூசைட்னா ஒன்றுல தற்கொலை பண்ணிக்கிறாங்களா அவங்களும், இது வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்களா அவங்களும், இந்தியாவில் எவ்வளோ அதை பற்றின டேட்டாவை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அது ADSIன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆன் ஆக்சிடென்டல் டெத்ஸ் அண்ட் சூசைட் ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வருஷத்துக்கு ஒரு தாட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனுவலினா வருஷத்துக்கு, அதான் வருஷத்தை வந்து குறிக்கிறது தான் ஆனுவலி. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது ரொம்ப முக்கியம். நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒரு டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் சூசைட் இந்தியாவில். அதுதான் அவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது. ஏன் இதை வந்து ரிலீஸ் பண்ணுன்ற கேள்வி வரணும். எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் எப்படி அதை தடுக்கிறது, அதுக்கு எப்படி பாலிசிஸ்லாம் கொண்டு வரலாம், அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்காக இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபஸ்ட் எடிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இதை ரிலீஸ் பண்ணது எப்போனா 1967 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட எக்கனாமிக் இந்தியாவுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூசைட்ஸ் பண்ணுறதுனால இது எப்படி இது நெகட்டிவ் இம்பேக்டாக கொடுக்குது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. காசஸ் இதனால் என்னென்ன காரணத்தினால இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கெரியர் ப்ராப்ளமாக இருக்கலாம், அவங்க வேலையில் ஐசோலேஷன் தனிமையாக இருக்கிறதுனால வந்து பண்ணிக்கலாம், அபியூஸ் இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்னால, மென்டல் மனதளவில் வந்து டிஸார்டர்ஸ்னால, இல்லை அடிக்ஷன் டு ஆல்கஹால், ஃபினான்ஷியல் லாஸ் வந்து பணத்தில் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தான் காரணங்களாக சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. 2020 பாருங்கள் அந்த டேபிள் காலத்தில் 5th பார்த்தீங்கன்னா 2020 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,53,052 பேர் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2019ஐயும் 2020 கம்பேர் பண்ணும்போது 10% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ 2020 வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல பாஸ்ட்னா முன்னாடி 53 வருஷத்தில் இல்லாத இழப்பு வந்து இப்போ இருக்குது. லாஸ்ட் 53 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப அதிகமாக இறந்து போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் இதே லோயஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா 1,29,887 2017 தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா லோயஸ்ட்டாக இருக்குது. அது வந்து பாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்க்கும்போது லோயஸ்ட் வந்து அந்த அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இது வரைக்கும் 53 வருஷத்தில் பார்க்காத இழப்பை வந்து 2020 பார்த்துருக்கோம். அவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இதில் பாருங்கள் இந்த கிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2010 to 2020 இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8.7% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட க்ரோத் ரேட்டை தான் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து எவ்வளோ டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் அந்த வந்து கிராஃபாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் எப்படி இறக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். டெய்லியும் வந்து வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்க தான் வந்து அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. 24.6% வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து அதிகம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க, ஆஃப்டர் தட் அதர் பர்சன்ஸ், தென் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8.2% வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. 2019 to 2020 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட இழப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த டேட்டா மூலமாக தெரியுது.
இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் 13%, தமிழ்நாட்டில் 11%, மத்திய பிரதேஷில் 9.5%. இந்த பர்சன்டேஜில் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எது வந்து அதிகமாக இருக்குது, எது வந்து கம்மியாக இருக்குங்கிறத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் அதை மட்டும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, எந்த டேட்டாவாக இருந்தாலும். ஸோ இது வந்து ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இது டியூரிங் 2020 இயரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு தாட்டி பாருங்கள். இப்போ நம்ம படித்ததே தான், ஓகேங்களா? எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இதை ஒரு தாட்டி பார்த்துக்குவோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இஸ் எலிஜிபிள் ஃபார் பென்ஷன் இஃப் she or he has completed 12 years of service and attained the age of 65 years. The judges of Supreme Court and the High Court are eligible for additional quantum of pension or family pension on attaining 17 years of age. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே தப்பு. ஏன்னா நான் அப்போவே சொன்னேன், நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அந்த இதை பற்றி பார்க்கும்போதே இயர்ஸ் அது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்கன்னு ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. போய் உடனே என்ன பண்ணுங்கன்னா ரெண்டையும் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே தப்பு. ஆன்சர் இஸ் நெய்தர் 1 nor 2 அப்படின்னா ரெண்டுமே தப்புன்னு தான் அர்த்தம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நெய்தர் 1 nor 2 அப்படின்னா ரெண்டுமே கிடையாது, ஓகேங்களா? அதுதான் அதனால தான் நெய்தர் 1 nor 2. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Originally, the Citizenship Act 1955 also provided for Commonwealth citizenship. The provision for Commonwealth citizenship was repealed by the Citizenship Amendment Act 2005. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா Citizenship Act 1955 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்புக்கு. அது வந்து ரைட் தான். ஆனால் ப்ரொவிஷன் ஃபார் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வாஸ் ரிப்பீல்டு. இந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து அமெண்ட் பண்ணுறது மூலியமாக வந்து இதை கொண்டு வந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்போட ப்ரொவிஷன் அது தப்பு. ஆக்சுவலி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 படி தான் ரிப்பீல் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்சர் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 only, அது மட்டும்தான் கரெக்ட். இது வந்து லாஸ்ட் எம்சிக்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த த்ரெட் ஃபேஸிங் கார் ஆல்சோ நோன் அஸ் இந்தியன் பைசன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கார் இந்தியன் பைசன் ரெண்டுமே ஒன்று தான். இது என்னென்ன ரீசன், அதுக்கான அச்சுறுத்தல் என்னென்னு பார்த்தோன்னா, போச்சிங் ஃபார் மீட், ட்ராஃபி ஹண்டிங், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ரிண்டர் பெஸ்ட் அண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். தீஸ் ஆர் த திங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு எது வந்து த்ரெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4மே த்ரெட்டு தான். அதுக்கு இந்த 4மே வரும். 1 2 3 4 4மே கரெக்டு தான், ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆன்சர் இஸ் டி. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. வெரி மச் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.